போய் டாக்டர் ராமதாஸ் கூட்டணி இல்லை, நேராக தைலாபுரத்துக்கு விஜய் போய், ஐயா உடம்பு சரியில்லாமல் இருந்தீங்க, வீட்டுக்கு வந்துட்டேன், நான் அங்கேயே பார்க்கலான்னு பார்த்தேன், அதான் இங்கே வந்து விசாரிக்கலாம், உடம்பு நல்லா இருக்கான்னு கேட்கறதுக்கு வந்திருந்தா அதான் சார் அரசியல். சக தலைவர்களை மதிக்கணும், பார்க்கணும், உங்கள் லாங்குவேஜ் என்னன்னு ராமதாஸுக்கு புரியணும் சார். பாடி லாங்குவேஜும் ஓரல் லாங்குவேஜும் எதுவுமே பண்ண மாட்டாரு. விஜய் அடக்குறாங்கன்னு தூக்கிட்டு வந்துருவீங்க எல்லாம். சரி, இந்த எலெக்ஷன்ல வந்து விஜய் முந்துறாரா என்ன? விஜய் களத்துல இருக்கிறார். முந்துறாரா? இல்ல முந்துறார் பிந்துறார்லாம் இல்லை. விஜய் களத்துல இருக்கிறார். அவர் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துவாங்களோ எனக்கு எந்த மாற்று. விஜய் வீட்டுக்குள்ளே விட்டு வெளியில வராம, அந்த காம்பவுண்டை தாண்டி வெளியில வரலைன்னாலும் சுமார் 10% ஓட்டு அவருக்கு விழும். யாரை ஸ்பாயில் பண்ண போறாரு தெரியல, அது ரிசல்ட் வந்தாதான் தெரியும். எல்லோருக்குமே பாதிப்பு இருக்கும். அதிமுகவை கொஞ்சம் அதிக சேதரப்படுத்துவாரான்னு தோணுது. ஏன்னா விஜய்க்கு யார் ஓட்டு போடுவா? முதல் பாயிண்ட், இப்ப இருக்க திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைப்பான். அவன் தான் முதல்ல போவான். இவ்வளவு காலம் அது எங்க போயிட்டு இருந்துச்சு? அந்த ஓட்டு மாற்றுன்னு யாருக்கு போயிட்டு இருந்துச்சு? ஜெயலலிதாவுக்கு, அதிமுகவுக்கு அப்படி போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ இன்னொரு கண்டென்டர் வந்துட்டாரா, அங்கே போயிட்டாரு. சினிமா என்ன இருந்தாலும் இவர் இதுல எல்லாம் சரியில்லைப்பா, சரி திமுகவுக்கும் போட பிடிக்கல, அடுத்துதான் அதிமுக, அப்புறம் தான் சீமான்னு போகும் பார்வை. இந்த திமுக வேண்டான்னு நினைக்கிறவங்க இப்படி ஆப்ஷன் 3 எதிர்த்த மாதிரி இருக்கிற போது பலம் திமுகன்னு சொல்லி தான் ஒரு ஸ்டேஜ் அவங்க முன்னாடி இருக்கிறாங்க நம்ம சொல்கிறோம். இதே விஜய் அதிமுக என்டிஏல போய் விஜய் சேர்ந்திருந்தாருன்னா, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி மக்களை ஏமாத்துற மாதிரி பசப்பு மொழிகளை சொல்லி போய் சேர்ந்திருந்தாருன்னா, விமர்சனத்துக்கு இடையிலும் அந்த அணி வெற்றியை நோக்கி போயிருக்கோம். அதை நான் ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு இருக்கேன். விஜயோட அரசியல் வாழ்க்கை அதோட முடிச்சிருவாங்க, அது வேற. அது நடக்காத போது எதிராளியினுடைய வாக்குகள் சிதறுகிற போது அது பிரதான கட்சிக்கு பலன் சேர்க்குங்கிற அந்த அடிப்படையில் தான் ஒரு ஸ்டெப் திமுக முன்னாடி இருக்குன்னு நான் இப்பவும் சொல்கிறேன். ஸோ விஜய் ஒரு என்டிஆர் ஆக முடியாதுங்கிறீங்க? அவர் என்ன ஆகுறாருங்கிறது தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்களும் தான் நானும் இருப்பேன், உட்காந்து ஃப்ரீயாக ஹாயாக பேசுவோம்.